ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 Matthew chapter 25 verse 13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். இதை எந்த சூழ்நிலையில் இதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்கிற ஒரு ஓமையை அங்கே சொல்கிறார். 10 கன்னிகைகள், பரலோக ராஜ்யம் அதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை இங்கே இயேசுவானவர் சொல்ல அவர் ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்லும்போது அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவதற்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்ற ஒரு ஓமையை இந்த இடத்துல சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையாக சொல்கிறார். அப்போ இங்கே பார்த்தோம், இந்த 10 கன்னிகைகள், 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தைகள் 2 நாட்களாக என்னுடைய இருதயத்திலே துணித்து கொண்டிருந்தபடியால் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக என்னை ஆண்டவர் ஏவினபடியால் நான் பேசுகிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் தான் பிரச்சனை, எண்ணெய் தான் பிரச்சனை. இந்த புத்தி இல்லாதவர்கள் எக்ஸ்ட்ரா ஆயிலை கொண்டு போகலை. அந்த புத்தி உள்ளவர்கள் அவங்க ரிசர்வில் ஆயில் வச்சுருந்தாங்க. அவங்க தங்களிடத்தில் எக்ஸ்ட்ராவாகவே ஆயில் பாத்திரங்களில் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்கள் தங்கள் கைகளில் பாத்திரங்களையும் கொண்டு போகவில்லை, எக்ஸ்ட்ரா ஆயிலையும் கொண்டு போகலை. அப்போ அந்த ஆயில் இல்லாததுனால அந்த விளக்கு அது அணைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துருச்சு. அப்போ பாருங்கள், இந்த விளக்கு என்பது வேறு ஒன்றும் இல்லை. இந்த விளக்கு என்பது வேறு, இந்த தீவெட்டி என்பது வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய சாட்சியின் ஜீவியம், நம்மளுடைய சாட்சியின் ஜீவியம். நம்ம இந்த பூமியில் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறார் என்று சொன்னால், எண்ணெய்க்கு ஒப்பனையாக இருக்கிறார். அப்போது எண்ணெய் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். எண்ணெய் எப்பொழுதுமே நம்மக்கிட்ட ரிசர்வில் இருக்கணும், அது எப்பொழுதுமே எக்ஸஸாக இருக்கணும், நிறைவில் இருக்கணும். அநேக நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்மக்கிட்ட இல்லாமல் போனதுனால
நம்மளால் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க முடியல. நம்மளுடைய தீவெட்டிகள் அணைந்து போகிறதா இருக்கிறது. ஒரு காலத்தில் எரிஞ்சிச்சு, நல்லா எரிஞ்சிச்சு, நல்லா பிரகாசிச்சிச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், கால தாமதமாக 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 மணவாளன் வரக்கூடிய நாட்கள் சமீபமாய் வர வர எண்ணெய் இல்லாததுனால தீவெட்டிகள் அணைந்து போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே வந்துருச்சு. நிறைய பேருக்கு அந்த வெளிச்சம் குன்றி போச்சு, நிறைய பேருக்கு டிம் ஆயிடுச்சு. அணைந்து போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய சாட்சி காணப்படுகிறது. ஆனால் மற்ற 5 கன்னிகைகள், அவர்களுடைய தீவெட்டிகள் பிரகாசமாக எரிந்து கொண்டே, எப்படி அவங்க பிரகாசமாக ஆரம்பத்தில் இருந்துச்சோ அதே பிரகாசம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அவங்களுடைய சாட்சியின் வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்ககிட்ட அந்த எண்ணெய் இருந்துச்சு. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த எண்ணெய் இல்லைன்னா இதே கதி தான் ஆகும். இந்த எண்ணெய் என்கிறது வேற ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. பரிசுத்த ஆவியானவரை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கும் ஆண்டவர் அந்த மெஷரில் இருந்து தான் ஆண்டவர் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பெற்றுக்கொள்கிறதில்ல, நம்ம அந்த நிறைவை அடைகிறதில்லை. நம்ம ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நிறைவில் ஓடி வரோம், ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்கு இதெல்லாம் செய்கிறோம். செஞ்சுட்டு நம்ம யோசிக்கிறோம், நான் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறேன். இல்லை, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். தாவீது சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற மாதிரி எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய தீவெட்டிகள் பிரகாசமாக எரிந்து கொண்டே, நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. மணவாளன் வரும்பொழுது அப்படி அவரை எதிர்கொண்டு போக நமக்கு என்ன தேவை? தீவெட்டிகள் தேவை. அந்த தீவெட்டி என்கிற சாட்சியின் ஜீவியம் நமக்கு இருந்தால்தான் அந்த விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் அந்த சாட்சியாய் அது வெளிப்பட அது ஜோதியாய் எரிந்து பிரகாசிக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அப்படி நாம் மணவாளனை எதிர்கொண்டு போவதற்கு நம்ம ஆயத்தம் உடையவர்களாக எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே வாழுகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக நாம் வாழ்வோமேனால் நாமும் புத்தி உள்ள கன்னிகைகளாய் காணப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட புத்தி இல்லாத 5 கன்னிகைகள், புத்தி உள்ள 5 கன்னிகைகள், இந்த 2 கூட்டத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம நோக்கி பார்த்து இந்த நாளிலே நம்முடைய தீவெட்டிகள் எரிந்து பிரகாசிக்கத்தக்கதாய், நம்மிடத்தில் அந்த எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி இருக்கத்தக்கதாய், அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவிலை வாழ கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று நீர் உரைத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் எண்ணெய் கிண்ணங்கள் எப்பொழுதுமே நிரம்பி இருக்க, ஆண்டவரே எங்கள் தீவெட்டிகள் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க, ஆண்டவரே புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தரும். நிர்விசாரமாய் நாங்கள் வாழாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.